அன்பார்ந்த உறவுகளே வணக்கம். இன்று உங்களுக்கு நான் நீதி வெண்பா என்கின்ற ஒரு சமஸ்கிருத நூலின் தமிழாக்க மொழியிலே இருந்து ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் கூற வந்திருக்கிறேன். இந்த நீதி வெண்பா என்ற சமஸ்கிருத நூலுக்கு ஆசிரியர் யார் என்று இதுவரையிலும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இது பழைய நூல், சமஸ்கிருத மொழியிலே இருந்தது. இதிலே அழகான 100 வெண்பாக்கள் இருக்கின்றன. இதை தமிழ் நீதி நூலாக 1931ஆம் ஆண்டு காவண்ணா நமச்சிவாய முதலியார் மொழிபெயர்த்திருக்கிறார். அதை பொன்னம்பலனார் உரை எழுதியிருக்கிறார். இது மிகவும் நம் வாழ்க்கைக்கு உகந்தது, எல்லோருக்கும் தேவையானது. சற்று பார்ப்போம். கொம்புளதற்கு 5, குதிரைக்கு 10 முழம், வெம்புகரிக்கு 1000 வேண்டுமே, வம்பு சரி தீங்கினர் தம் கண்ணில் தெரியாத தூரத்தே நீங்குவதே நல்ல நெறி. இந்த நீதிநூல் நன்னெறி என்ற பகுதியிலே கூறப்பட்டிருக்கின்ற பழமொழி. கொம்புளதற்கு 5, கொம்புள்ள மிருகங்களை நாங்கள் ஏதாவது கண்டுவிட்டோமானால் 5 முழத்திலே தள்ளியிருந்து தான் நாங்கள் அதை அவதானிக்க வேண்டும். 5 முழம் என்பது போதுமானது கொம்புள்ள மிருகங்களுக்கு, கொம்புள்ள எல்லாவற்றுக்குமே. குதிரைக்கு 10 முழம். குதிரை வேகமாக ஓடக்கூடியது, எட்டி உதைக்கக்கூடியது. ஆகவே அதை கண்டால் நாங்கள் 10 முழம் தூரத்திலே போய் நின்றுவிட வேண்டும். கொம்புள்ளதற்கு 5, குதிரைக்கு 10, வெம்புகரிக்கு 1000. வெம்மை பொருந்திய கொடிய கோபமாக இருக்கின்ற யானையை கண்டால் 1000 முழத்துக்கு அங்கு அப்பால் நாங்கள் யானை வேகமாக ஓடக்கூடியது. ஆகவே நாங்கள் வெம்புகரிக்கு 1000 கொஞ்ச தூரம் போய்விட வேண்டும். 1000 முழம் தூரத்தில் இருந்தால் யானையோடு நாங்கள் பழக வேண்டும். ஆனால் வம்பு சரி என்பது எப்பொழுதுமே தொல்லை கொடுப்பவர்கள், மற்றவனை கெடுப்பதிலேயே கண்ணாக இருக்கின்றார்கள், மற்றவருக்கு துன்பம் செய்வதிலே தான் குறிக்கோள், நல்ல செய்து பழக்கமில்லாதவர், கெட்ட முனைவர்கள், எப்பொழுதுமே மனதிலே எண்ணுவது கெட்டது, செயல் கெட்டது, சிந்தனை கெட்டதாக, இப்படிப்பட்ட வம்பு சரி கொடுமை பொருந்திய தீங்கினர்கள், தீயவர்கள் என்று ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் தீயவர்கள் தான். பிறப்பிலே இருந்து இறக்கின்ற வரை அவர்கள் தீயத்தான் செய்வார்கள், தீயத்தான் சிந்திப்பார்கள், தீயது பழகி போய்விட்டது. அப்படிப்பட்ட வம்பு சரி தீங்கினர் தம் கண்ணில் தெரியாத தூரத்தை, அவர்கள் கண்ணிலே கூட நாங்கள் படாது தூரத்திலே போய்விட வேண்டும். நாங்கள் அவரை கண்டால் கூட நாங்கள் அவர் சென்ற பாதையிலே இருந்து நாங்கள் விலகி வேறொரு பாதையில் செல்ல வேண்டும். அவர் உறவே நமக்கு வேண்டாம். அதைத்தான் அவர் இங்கே அழகாக சொல்லியிருக்கிறார்கள். கொம்புளதற்கு 5, குதிரைக்கு 10, வெம்புகரிக்கு 1000 வேண்டுமே, தீங்கினர் தம் கண்ணில் தெரியாத தூரத்தை. அவரோடு நாங்கள் உறவு வைத்தால் கூட அவர் காணாத இடத்திலே கண்டும் அவர்கள் வருகிறார்கள் தெரிந்தால் நாங்கள் ஒதுங்கி போய்விட வேண்டும். இதுதான் அழகாக சொல்கிறார். இதே போல தான் திருக்குறள் 108 அதிகாரத்தில் சொல்கிறார். மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரிங் யாரும் கண்டதில்லை. அவர்களை இனம் காண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, ஒதுக்க முடியாது. அவர்கள் நம்மை போலவே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் செய்கின்ற வேலை யாவுமே இங்கே தீயதாக இருக்குமாகவே. அதனால்தான் நல்லவர் போல இருப்பார்கள், உங்களோடு இருப்பவர் போல இருப்பார்கள். இப்படிப்பட்ட தீயவர்களை, கயமை குணம் படைத்தவர்களை நாங்கள் ஒதுங்கி வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நீதிநூல் நமக்கு சொல்கின்ற பாடம். நண்பர்களே, தீயாரோடு நாங்கள் உறவு வைத்து அவரோடு முட்டி மோதி நமது நேரத்தை, காலத்தை, வாழ்வை அளிப்பதை விட நாங்கள் அவரிடமிருந்து ஒதுங்கி போய்விட வேண்டும் என்பதுதான் இந்த அழகான நீதி நூலின், நீதி பழமொழியின் கருத்து. ஆக இதை நாங்கள் தொடருவோம் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்ந்து நான் தமிழ் இலக்கியம், தமிழ் மற்றும் நயங்கள் பற்றி உங்களோடு நான் அளவலாவேன். நன்றி, வணக்கம்.